குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க. வாழ்க வளமுடன். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு இது. 2024 மே மாதம் குரு மேசத்திலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சியில் பலவிதமான அற்புதங்கள் ரிஷபராசிக்கு நிகழப்போகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு வந்தால் நிம்மதி இருக்காதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன் அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னா, பொறுப்புகள் நிறையா இருக்கும், அதுதான் விஷயம். இது வரைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பொறுப்பான நிலைக்கு வரக்கூடிய, பொறுப்புகளை அதிக சுமக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வரும் பொழுது ஜென்மத்தில் குரு வந்தால் நிம்மதி இருக்காதுங்கிற வார்த்தையை முன்னோர் சொல்லி வச்சாங்க. நிம்மதினா என்னங்க? ஓடிக்கிட்டே இருக்கணும். நினைவில் வைத்திருக்கக்கூடிய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய சூழலுக்கு வரக்கூடிய நிலையை குரு உருவாக்குவார். ரிஷபம் என்பது அசுர குருவான சுக்கிரனின் வீடு. குரு பகவான் யாருங்க? தேவகுரு. அடிப்படையிலேயே தேவகுருவுக்கும் அசுரகுருக்கும் ஆகாது. அப்போ ஆகாத ஒரு அசுரகுருவோட வீட்டுக்கு தேவகுரு வருகிறார் என்றால் அங்கே என்ன நடக்கும்? சுக்கிரன் வீடான ரிஷபம் பொதுப்படையாகவே ஒரு பெண்களை குறிக்கக்கூடியது, அலங்காரத்தை குறிக்கக்கூடியது, ஆபரணம், பொன், பொருள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடிப்படையில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை தத்துவார்த்தமாக ஒரு மனிதனுக்கு ஆசாபாசங்களை கொடுக்குபவர் யாருன்னா சுக்கிர பகவான். அப்படி இருக்கிறவரோட வீட்டுக்கு நியாயம், தர்மம், நீதி, நேர்மை, ஞானம் போன்ற தன்மைகள் உள்ள ஒரு வாத்தியார் வருகிறார் என்றால் இது ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நியாயமாக ஆசைப்படுபவர்களுக்கு அனைத்தும் நடக்கும். அநியாயமாக ஆசைப்பட்டு குறுக்கு வழியில் போய் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிம்மதி இழக்கும். சிம்பிள், இவ்வளோதான். சமீபத்துலேயும் கூட பார்த்துருப்பீங்க, பெரிய அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு பிரமுகர் சின்ன வயசுலேயே இவ்வளோ வளர்ச்சியாக எல்லோரும் அப்படி மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்கும் பொழுது டப்புன்னு அடிச்சு தூக்கிடுச்சு. போதைப் பொருள் கடத்தலில் இன்றைக்கி முக்கியமாக தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அவர் இருக்கார். அப்போ சம்பாரித்தது, பேர், புகழ் எல்லாமே ஒரு நொடியில் குப்பையில் போயிடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரியான களை எடுக்கிறதுக்கு வரக்கூடியவர் தான் குரு பகவான். ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்மத்தில் குருங்க, பார்த்து நடந்துக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. இதுக்கு பயப்படவே தேவையில்லை. உங்கள் மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் கிடையாது. நேர்மையும் உண்மையும் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும்னு இருக்கிறத வச்சு நல்லா இருக்கணும், நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயமே கிடையாதுங்க. பெண்களுக்குரிய இடமான, பெண்களை போற்றக்கூடிய இடமான ரிஷபத்தில் குரு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முதலில் கையில் எடுப்பது பெண்களை நல்வழிப்படுத்துவதற்கான வேலை தான் அவர் செய்வார். ஏன்னா இறைத்தன்மையே பெண்களுக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுப்பது தான். அந்த ஒரு நிலையிலிருந்து இதை பார்க்கும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களுடைய சொத்தை அபகரிப்பது, பெண்களை ஏமாற்றுவது, திருமணம் செய்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அவர்களை நட்டாத்தில் விடுவது, இரவு நேரங்களில் பெண்களை வீட்டை விட்டு துரத்துவது, கர்ப்பிணி பெண்களை வதைப்பது, எந்த துணையும் இல்லாமல் அனாதையாக இருக்கும் பெண்களுடைய சொத்தை அபகரிப்பது, அதற்காக பிளான் பண்ணுறது, இது எல்லாம் யாரும் வச்சுக்கக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி தான். இது அவ்வளோதான். இதுக்குள்ளே யார் இருக்காங்களோ இல்லையோ அதை பார்த்துட்டிங்கனாலே தெளிவாயிரும். இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. தப்பு செய்கிறவன் தண்டனையை அனுபவிப்பான், உப்பு தின்னவன் தண்ணீரை குடிப்பான். இதுதான் பிரபஞ்சத்து விதி. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அப்பாவிகள் தான், வெள்ளந்தி மனிதர்கள். ஆள் பார்க்க தான் வாட்ட சாட்டமாக அப்படி இப்படின்னு இருப்பாங்க, முரட்டுத்தனமாக காலை மாதிரி. ஆனால் ஒரு பச்சை புல் அப்படி போட்டிங்கன்னா குழந்த மாதிரி மாறிடுவாங்க. பச்சை புல்லுன்னா என்ன? அன்பு தான். அனுசரணையாக ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே பொல பொலன்னு கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய வம்சாவளி கதைகளை பூரா கொட்டி தீர்த்துருவாங்க ஒரே நிமிஷத்தில். இதுதான் அவர்களுடைய பலமும்.
இதுதான் அவர்களுடைய பலவீனமும். ஏன்னா நம்ம மனசு விட்டு பேசுகிறோம், அந்த மனசு விட்டு பேசுகிறங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஏதோ நிம்மதி இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் கேட்குறவங்க அந்த மாதிரியான மனநிலையில் இல்லாத ஒரு தருதலைகளாக இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொன்னதை அத்தனையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே எல்லா விதத்துலேயும் ரெக்கார்ட் பண்ணுற சூழல் இருக்கிறனால நீங்களே ஒரு வாக்குமூலத்தை கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. இதை வச்சு உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய காலங்களும் உருவாகும். அதுக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் நீங்கள். யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் இனம் பிரித்து பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் நல்ல பண்பு தான். மனிதர்களை இனம் பிரித்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த காலத்துலேயும் மனிதர்களை எடை போட முடியாது. நம்ம போடுற எடைக்கு அவர்களுடைய தராசில் மனிதர்கள் நிற்கவும் மாட்டாங்க. ஏனென்றால் மனித புத்தி என்பது செகண்டு நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது. அதனால் அதெல்லாம் பிடிபடவே பிடிபடாது. அப்படி அவசியம் கிடையாது. நம்புங்கள், அவ்வளோதான். நம்பணுமா நம்ப வேண்டாமா அப்படின்னா நம்புங்கள், எல்லோரையும் நம்புங்கள், தவறு கிடையாது. ஒரே விஷயந்தான், சரிங்களா? யாரை எங்கே எந்த நேரத்தில் எப்படி சந்திக்கணுங்கிறது நீங்கள் தீர்மானிக்கணும். அவர்களை வைத்து நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, சரிங்களா? அதுதான் இதில் நிறைய இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நிறையா இருக்குது. அதை புரிஞ்சுக்குங்க. ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. ரகசியம்னா என்ன? புதையில வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. குடும்பத்தில் ஏதோ சண்டை சச்சரவு, நல்லது கெட்டது, இடம் வாங்கிறது, போகிறது வர்றது, வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்க்கறது, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கிறது, இதெல்லாமே அது நடக்கும் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் எல்லாமே நடக்குமல்ல, இவர் அப்படி கிடையாதுங்க. ஒரு வார்த்தையிலே எல்லாமே நடத்திடுவார். அப்படியான ஒரு நல்ல விஷயங்கள், அது பாசிட்டிவிட்டி தான். இப்படி கற்பனை பண்ணி பார்க்க நிச்சயமாக அந்த படங்கள் மனதில் ஓடக்கூடியது இந்த பிரபஞ்சத்தில் பதிவேற்றப்பட்டு ஒரு காலகட்டம் கனிந்து வரும் பொழுது நடந்தே தீரும். ஆனால் அது நடந்தே தீருங்கிற ஒரு நம்பிக்கையில் உழைப்பையும் போடணும். மல்லாக்கா படுத்துட்டு கற்பனை பண்ணிட்டு படத்தை ஓட்டிகிட்டே இருந்தோம்னா மொத்த ரீலும் அந்து போயிடும். அதனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த கனவுகளையும் எந்த எதிர்கால திட்டங்களையும் யாரிடமும் சொல்லாதீங்க. ஒரு பொண்ணே பார்க்குறீங்கன்னா, ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் கொண்டே வேறு இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கேன் நான் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. சொன்னால் நடக்காது. அவ்வளோதான் விஷயம். யாரும் கெடுக்கிறதில்ல. நீங்கள் வெளியில் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா இது நடக்காது. அது இந்த நேரத்தில் ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது வாயே திறக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்குங்க. இதுக்கு தான் நான் இது சொல்ல வர்றது. வாய் திறக்காதீங்கள், ரகசியத்தை பேசாதீங்க. குறிப்பாக அடுத்தவர்களை பற்றி பிறரிடம் குறை கூறாதீர்கள். நிறையும் சொல்லாதீங்க. ஐயோ அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆளை இன்னொருத்தனுக்கு பிடிக்காதவனுக்கு போய் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவான்? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையோ ஒரு வாய்ப்பையோ இவன் தவிர்த்து விடுவான். ஓ நீ அவனாளா, அவனை பற்றி என்கிட்ட புகழ்கிறையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவானுங்க. அதனால் தூத்தவும் வேண்டாம், போற்றவும் வேண்டாம், சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். யாரையாவது பற்றி யாராவது புறம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. இல்லைன்னா மௌனமாக புன்னகித்து விட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஆமாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டிங்கன்னா 1000 வார்த்தை எங்கே பேசப்பட்டதும் பேசப்படாததுமான எல்லாமே உங்கள் தலையில் தான் விழுகும். அடிப்படையிலே ரிஷபராசி அன்பர்கள் தெய்வத்துடைய அனுகிரகத்தை மனசுக்குள்ளே வச்சு தாங்கி நிற்பவர்கள் தான். வருங்கால கல்வி, திருமணம், திருமண வாழ்க்கை, சேமிப்பு, இடத்த வாங்கி பல வருஷம் ஆச்சு வீடு கட்டல, எல்லா கனவுகளுக்கும் இந்த 2024 2025 வரைக்கும் பேஸ்மெண்ட்டு போடுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பொதுப்படையாக போய் ராசி பலனை பார்த்தீங்கன்னா லபோ திபோன்னு அடிக்கிற மாதிரி சிலதெல்லாம் இப்போ இருக்கும் பதிவுகள். அதெல்லாம் இல்லை, அந்த விஷயமெல்லாம் கிடையாது. நம்ம பதிவில் அதெல்லாம் இருக்காது. அப்போ இருக்காதுன்னா அது பொய்யும் கிடையாது, அதனுடைய பார்வை. புரிஞ்சுங்களா? முள் ஏன் குத்துது? சரியான பாதையில் நீ செல்லவில்லை என்பதை உணர்த்துவதற்கு தான் முள் குத்துது. முள் குத்திருச்சு, கல் தட்டிருச்சு, கால் அடிச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம எப்படி பாருங்கள், நம்ம புத்தியே எப்படி வேலை செய்து பாருங்கள். முள் குத்திருச்சாமா.
நம்ம என்றைக்காவது ஒரு நாள் முள்ளில் போய் நான் காலை வச்சுட்டேன்னு சொல்லியிருக்கிறோமா? கல்லில் போய் என் காலை இடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா முள்ளையும் கல்லையும் கூட பழி சுமத்தி நாம் செய்த தவறிலிருந்து தப்பிக்கிற முனைப்பு நம்மளுடைய ஆழ் மனதில் லட்சக்கணக்கான வருடங்களாக பதிவேற்றப்பட்டிருக்கு. இந்த ஜெனட்டிக்கில், ஜீனில். அதன்படி தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் இந்த மேம்போக்காமன தனத்துலையெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்தவங்க மேலே பழி போடுறது, நீங்கள் சாப்பிடாததுக்கு பொண்டாட்டி குறை சொல்கிறது, நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அப்பனை குறை சொல்கிறது, உங்களுக்கு வருமானம் வரலைங்கிறதுக்காக எங்கள் முன்னோர்கள் சரியில்லை என்பது, இந்த மாதிரியான மேம்போக்கான தனத்தையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நடிக்கக்கூடாது. முதல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் நடிகனாக இருக்காதீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. சரிங்களா? ஐயோ நம்ம இப்படி இருக்குமே, ஐயோ நம்மளுக்கு யார் காப்பாற்றுவா, அந்த புலம்பலே இருக்கக்கூடாது. அந்த புலம்பலாம் களை எடுக்கிறதுக்கு தான் உள்ள தலைவன் உட்காண்ட்ருக்கான். ஸ்பெஷல் கிளாஸ் இது. வாத்தியார் ஒட்டு மொத்தமாக எல்லா மாணவர்களும் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார்ல, அப்போ அந்த பக்கம் அவர் திரும்புகிறப்ப நீங்கள் அப்படி தலை மறைச்சிக்குவீங்கள்ல, பின்னாடி எவனோட பின்னாடியாவது மறைச்சிட்டு ஒளிஞ்சிக்குவீங்கள்ல, அப்படியெல்லாம் அந்த 10ஆம் பசலி வேலையெல்லாம் இப்போ நடக்காது. இப்போ தனியாக கூப்பிட்டு ஹெச்எம் ரூமில் உட்கார வச்சுருக்காரு. இங்கே வாடா ராசா, வா, ஏன் போன வாட்டி ஏன் மார்க்கு கம்மி, எந்த பாடத்தில் என்ன நடந்துச்சு, ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் ட்ரெஸ் ஒழுங்காக போடல, ஏன் யூனிஃபார்ம் என்னாச்சு, அதென்னாச்சு இதென்னாச்சு, டிசிப்ளின் பட்டன் ஏன் போடல, எல்லாத்தையும் தரவாக உங்களை சரிப்படுத்துவார், நெறிப்படுத்துவார். அதற்கு தான் குரு வந்திருக்கார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். குருவே ஹெச்எம்ஏ ஸ்பெஷல் கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறாருன்னா, உங்கள் லெவல் அந்த நேரத்தில் வேணால் கொஞ்சம் என்னடா அது நடுங்குவோம். ஆனால் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ரிசல்ட் வரையில் அப்படி காலரை தூக்கி விட்டு வருவீங்கள, அப்போ யாரை நினைப்பீங்க? இந்த ஜென்மத்தில் இந்த ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குருவை தான் நீங்கள் நினைக்கணும். அப்படி ஒரு அற்புதமான வேலையை செய்வதற்கு தான் குரு வந்திருக்கிறார். அடிப்படையிலேயே பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி ரிஷபம் 2வது, ரிஷபத்திற்கு 8ஆம் இடமும் 11ஆம் இடமும், சரிங்களா, அஷ்டமஸ்தானமும் லாபஸ்தானமும், அதாவது நெறிப்படுத்தி சரிப்படுத்துவதற்கு 8லையும், காதை திருகி படிக்க வைக்கிறதுக்கு அதான் 8லையும், அதற்கு பிறகு தேர்ந்து வந்த பின்னாடி அள்ளி கொடுப்பதற்கும் 2 இடத்துலையுமே 8-11 உட்காண்ட்ருக்கிற குரு தான் இப்போது ஜென்மத்தில் உங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு பாடம் நடத்துகிறார். இந்த சூட்சமத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா போதுங்க. ஜாதகம் பார்க்குறதோ ராசி பலன் சொல்கிறதோ விஷயம் கிடையாது. பாயிண்ட்டு என்னென்ன கனெக்ட் ஆகுது, என்னென்ன சூட்சமம் இருக்குது, ஏன் இவர் இங்கே வர்றாரு, ஏன் நம்மளை பார்க்குறாரு, எதுக்காக நம்மளை கேள்வி கேட்குறாரு, என்ன நடந்துச்சு, எதுக்காக, போன வருஷம் என்ன பண்ணோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எல்லாம் திரும்பி வைப்பார். போன டைம் நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டு இப்படி வாசலில் போட்டு வந்துட்டீங்கள, அசால்ட்டா எவனோ தானே போகிறான்னு ஒரு தடத்தில் போட்டு வந்தீங்கள, அதில் எவனாச்சும் மண்டை உடைஞ்சிருப்பானல்ல, அந்த மண்டை உடைஞ்சதுக்கு இப்போ மருந்து வாங்க காசு விட்றான்னு நின்றுருப்பார். என்ன பண்ணணும்? அதுக்கு மருந்தையும் வாங்கி கொடுக்கணும், அந்த அடிபட்டவனுக்கு புண்ணையும் நீங்கள் ஆற்றணும். அதனால் உங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். சரிங்களா? உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி கூறுங்கள். இந்த 2 விஷயத்தை நீங்கள் இந்த கையில் எடுத்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு அருமையான மாணவன்டா நீயே, இப்போ உன் இடத்துக்கு வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆசிகளை தூவி விடுவார். கன்ஃபார்முங்க. எந்த நிலையிலிருந்து எந்த சூழல் இருந்தும் எப்போவுமே சொல்லுவாங்க ஜாதகத்தில், அந்த இடத்துல இருந்து இங்கே பார்க்கக்கூடாது, இங்கே நல்லவன் எங்கே இருந்து பார்த்தாலும், நல்லவன் எங்கே இருந்தாலும் அவன் நல்லவன் தாங்க. சரிங்களா? முழு சுபர்னு என்னங்க, எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலையும் ஆழகால விஷத்தை நீங்கள் கொடுத்தாலும் கூட அமிர்தமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஈசனை போன்ற ஒரு தன்மையுள்ளவர் தான் குரு பகவான். அதனால் அங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார், ஐயோ அதை பண்ண போகிறார், இதை பண்ண, இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படாதீங்க ரிஷபராசி நேயர்களே. அற்புதங்கள் உங்கள் கரங்களில் இருக்கிறது. வீட்டுக்கே வந்திருக்காருங்க, கட்டி பிடிச்சிக்குங்க அவரை. அங்கிருந்து பார்த்தாரு, இங்கிருந்து பார்த்தாரு, போகையில் அப்படி அதெல்லாம் இல்லை, வீட்டுக்கே வந்துட்டார். உங்களுடைய உயர்ந்த லட்சியமாக
நீங்கள் யாரை எப்படியாச்சும் ஒருத்தரை பார்த்துறணுங்க. ஒரு பிரபலமாக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கா. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசில் ஒரு லட்சிய நாயகர்கள், லட்சிய புருஷர்கள் இருப்பாங்கள்ல. அவங்க திடீர்னு அன்எக்செப்டடாக உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? குசேலன் படத்தில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்த நண்பன் வீட்டுக்கு ரஜினி டக்குன்னு வந்து நிற்பார் குடும்பத்தோடு. என்ன ஆவாங்க பார்க்குறவங்க? மிரண்டு போயிடுவாங்கள்ல. அந்த நிலை. இது மாதிரி பல கோடியான நிலை, அற்புதத்தை, ஆனந்தத்தை நீங்கள் அடையணும். அதுக்கு தான் வந்திருக்கார். புரிஞ்சுக்குங்க. இதுதான் பாசிட்டிவிட்டி. உண்மைத்தன்மை அதுதாங்க. புரிஞ்சுக்குங்க. உங்களை வாத்தியார் காதை திருகிறாருன்னா உங்களை வேதனைப்படுத்துவதற்கு கிடையாது. உங்களுக்கு அறிவு சார்ந்த ஞானத்தை நரம்புகளின் வாயிலாக அதனுடைய தொடு விசையினால் உங்களுக்கு நற்பயனை கொடுப்பதற்கு தான் அதை செய்கிறார். தோப்பு கணம் போடுறா, முட்டி போடுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுற கை எதுக்கு? நெறிப்படுத்த சரிப்படுத்த ஒரு வாத்தியார் வந்திருக்காருன்னா உன்னதமான வாத்தியார், குருவே வந்திருக்கார். அதனால் எதற்கும் பஞ்சாதீங்க, எதற்கு பயப்படாதீங்க. நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் முதன்மையானது என்ன அப்படின்னா, பெண்களை போற்றுங்கள், முதியோரை மதியுங்கள், வயோதிகரை வணங்குங்கள், எளியவர்களுக்கு கை கொடுங்கள், குழந்தைகளுக்கு அன்பை கொடுத்து பரிமாறுங்கள், குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்யுங்கள். உங்கள் குழந்தையாக இருந்தாலும் பிறருடைய குழந்தையாலும் ஒரு பென்சிலாவது வாங்கி கொடுங்க, படிக்கிறதுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. ஒரு 10 வாய் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு வாய் எடுத்து ஏதோ எறும்புகளுக்கோ காக்கைகளுக்கோ வச்சுட்டு சாப்பிடுங்க. இவ்வளவு தான். யாரையும் வஞ்சிக்காதீர்கள், யாரையும் துன்புறுத்தி வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை பேசாதீர்கள். சிந்தனைக்குள்ளேயே அதை கொண்டு வராதீங்க. உற்றார் உறவினர் உள்ள பிரச்சனை இருக்கலாம், தீரா பகை இருக்கலாம், வேதனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, குருவே நீ பார்த்துக்க, நீ தான் எனக்குள்ளேயே வந்துட்டியே, நீ பார்த்துக்க அப்படின்ட்டு நேராக கோயிலுக்கு போங்க. தினமும் முடிந்தால் சிவன் கோயிலுக்கு போய்கொண்டே வாங்க. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வணங்கி கொண்டே வாங்க. தினமும் போங்க. கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒன்றும் பெரிய பதவியிலெல்லாம் போய் உட்கார போகிறதெல்லாம் கிடையாது. இல்லை பதவி போய் வந்து பெருமானம் எடுக்கக்கூடிய நேரம் போயிடலாம் கிடையாது. கேட்டால் நேரம் பத்தலைன்னு இதெல்லாம் ஜால் சாப்பெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. நேர்மறை எண்ணங்களுடன் முதன்மையான இடத்தில் வரக்கூடியவர்களாக நீங்கள் ஆகணும்னா முதலில் வணங்கக்கூடியவர்களாக மாறுங்கள், கீழ்ப்படியுங்கள், நன்றி செலுத்துங்கள். அதே மாதிரி மன்னிப்பும் கேளுங்கள், மனதார மன்னிப்பு கேளுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வச்சிட்டிங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களை யாருமே அசைக்கவே முடியாதுங்க. ஆல்ரெடி அவர்களை அசைக்க முடியாது. காலை அசைக்க முடியுமா? எந்த அசைவுக்கும் அவர்கள் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். அப்படி இரும்பை போன்ற மன உறுதி கொண்டவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். நான் பார்த்ததுலேயே மிக மிக போராடி விழுந்து எழுந்து மீண்டும் அந்த இலக்கை அடைபவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மட்டும்தான். வேறு எந்த ராசிக்கும் இப்படி ஒரு அமைப்பே கிடையவே கிடையாது நான் பார்த்ததில். அப்படி உள்ள இடத்துல இன்னும் உங்களை இரும்பாக்க, இன்னும் உங்களை திடமாக்க, இன்னும் உங்களை வலுவாக்க வாத்தியாரே வந்து நின்று உங்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்குறாரு. அதற்காகவே உங்களுடைய ஜென்மத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய எண்ணங்களில் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? தலைக்கவசம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன். வெளியே போகையில் கேப் போடுற பழக்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு கேப் ஒன்று, அழகான ஒரு கேப் ஒன்று வாங்கி போட்டுக்குங்க. ஸ்டைலாகவே இருக்கட்டும். கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் ஒரு துண்டை, ஒரு முண்டாஸ் கட்டிக்குங்க மேலே தலைப்பாகை. தலையை வானத்திற்கு தெரியாமல் மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூட்சமத்தில் குருத்தன்மை, குருவுடைய ஆசைகள் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் ஞானிகளும் சித்தர்களும் முன்னோர்களும் தலைப்பாகையுடன் அதிகமாக இருப்பதற்கு காரணம் அதுதான். அது ஒரு கீழ்ப்படிதல். அது ஒரு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையில், அந்த விஷயங்களில் ஞானத்தை தனக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூட்சமம் அது. அதனால் உங்கள் அறிவை, உங்களுடைய மேதாவித்தனத்தை எல்லாம் இந்த வெளியே தெரியாமல் வச்சுக்கிறது அப்படிங்கிற சூட்சமம் தான் தொப்பியெல்லாம் போடுறது. வாகனம் ஏறினீர்கள் என்றால் வீடு முறை வரைக்கும் ஹெல்மெட் இருக்கணும். இரவு நேரம் தூரத்து பயணங்கள் ஆகாது. சரிங்களா? அசால்ட்டாக வேலை இடத்தில் வேலை செய்யக்கூடாது.
கனரக உற்பத்தி, கனரக கட்டிட வேலைகள் செய்யும் பொழுது நிச்சயமாக தலை சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு உணர்வுடன் இருங்கள். அவ்வளோதாங்க. வாரம் சித்தர்கள், முனிவர்கள், முன்னோர்கள், சாய்பாபா கோயில், இந்த மாதிரியான ராகவேந்திரர் கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் வணங்கிட்டு வாங்க. அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். வாரம் முடிந்தால் சுண்டல், கருப்பு சுண்டல் இருக்குல்லங்க, அது ரொம்ப அற்புதமானது. அதை நைவேத்தியமாக பண்ணி அதை கொண்டு பிரசாதமாக வச்சு வணங்கி ஒரு 4 பேர் 5 பேர்த்துக்கு அக்கம் பக்கத்தில் கொடுங்க. நீங்கள் வளரும் பொழுது இந்த பதிவை நான் சொன்னதை மறக்காமல் நீங்கள் இருக்கணும். இதற்கு காரணமே எனக்கு கற்றுக் கொடுத்த குருக்கள் தான். அதனால் குருவை வணங்கி எல்லாம் வளமும் நலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்துவங்க தாய் மாசாணி என்றும் துணை இருந்து காத்திரணும். குருவருளும் திருவருளும் நிறைந்திருக்கக்கூடியதாக ரிஷபராசி அன்பர்கள், சகோதரிகள், குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவரும் அற்புதமான யோக பலனை பெற்று வாழணும்னு வாழ்த்துறேங்க, வணங்குறேங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.